மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியல் பாடத்தில் சில வினாக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 23வது வினா. 2 வினா கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய வினா தான். 1வது வினா, துருப்பிடித்தலுக்கான காரணங்களை கூறுக. அதாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? நம்ம வீட்டில் பெரும்பான்மையாக இரும்பு பொருட்கள் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இரும்பு பாருங்கள், துரு பிடிச்சிருக்குங்களா? இங்கேயும் பாருங்கள் ஒரு ஷார்ப்னர். ஸோ இந்த இரும்பு ஏன் துருப்பிடிக்குது, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதா 1வது கேள்வி. ஸோ இரும்பு துருப்பிடித்தலுக்கு ரெண்டு காரணம் தாங்க. 1வது நீர். ஸோ நீர்னு போட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், H2O போடுங்க. 2வது பாயிண்ட்டு ஆக்சிஜன். ஸோ காற்றுல இருக்கிற இந்த நீரும் ஆக்சிஜனும் தான் இரும்பு வந்து துருப்பிடித்தலுக்கான காரணம். 3வது ஈரமான காற்று அப்படின்னு கூட நீங்கள் எழுதணும். ஏன்னா ஈரமான காற்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் வந்து ஈரம் அப்படின்னு வர்றப்ப நீர் வந்துடும், காற்றில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் இரும்பு துருப்பிடித்தலுக்கான காரணம். நீர், ஆக்சிஜன், மாய்ஸ்ட் ஏர், ஈரமான காற்று. இது 1வது கேள்விக்கான ஆன்சர். ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு 2 ரீசன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீரும் ஆக்சிஜனும். இப்போ செகண்ட் கொஸ்டின், துரு என்றால் என்ன? ஸோ இரும்பு என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜன் கூடயும் நீர் கூடயும் சேர்ந்து இன்னொரு பொருளாக மாறுது. அதை தான் நம்ம துருன்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக ஆக்சிஜன் கூட சேர்றப்ப ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் எழுத போகிறோம். அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, துருவோட பேர் நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு. நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. சரிங்களா? ஸோ துரு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு எழுதிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கான சமன்பாடு ஈக்குவேஷனை எழுத சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இரும்பு தான் துருப்பிடிக்க போகுதுங்க. அதனால் இரும்புக்கு குறியீடு Fe. ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு 2 பேர் வேணும்னு சொன்னோம். ஒரு ஆள் ஆக்சிஜன், இன்னொரு ஆள் வந்து வாட்டர். ஸோ வாட்டர் எவ்வளவு இரும்பு கூட சேர்றது நமக்கு தெரியாது. இரும்பு வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து இரும்பு ஆக்சைடாக மாறப்போகுது. ஸோ இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேர்ந்து எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் மேபி 2 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ Fe ஆக்சிஜன் கூடயும் நீர் கூடயும் சேர்ந்து என்னவா ஆக போகுது அப்படின்னா ஃபெரிக் ஆக்சைடாக மாறப்போகுது. ஃபெரிக் ஆக்சைடு. ஏன் ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னா இதனுடைய இணைதிறன் இங்கே 3. ஸோ 3ன்னு வந்தால் ஃபெரிக் அப்படின்னு சொல்லணும், 2ன்னு வந்தால் ஃபெரஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபெரிக் ஆக்சைடு இது கூட வாட்டர் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த புள்ளி வச்சு வரக்கூடிய உப்புக்களை நீரேறிய உப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பேர் என்ன, நீரேறிய, தண்ணி உள்ளே சேர்ந்துருக்கு, ஃபெரிக் ஆக்சைடு. நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறப்ப ஒரு ரைட்டிங்காக நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 3 2. ஸோ 4 இரும்பு இருக்குங்களா, 2 2 4. ஆக்சிஜன் 3 2 6 இருக்குங்களா, 3 6. XH2O XH2O. கீழே பேர் எழுதணும், இரும்பு, ஆக்சிஜன், நீர், இதோட பேர் நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு. இதைத்தான் நம்ம என்ன சொன்னால் துரு, ரஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். துரு என்றால் என்ன அப்படின்னா நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லணும். ஸோ இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு 2 பேர் வேணும், ஒரு ஆள் ஆக்சிஜன், ஒரு ஆள் நீர். ஸோ இரும்புன்னு போடுங்க, ஆக்சிஜனை போடுங்க, வாட்டர் போடுங்க. இது 3 ஃபார்ம் ஆகிறப்ப நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி ரொம்ப முக்கியம். கேள்வி நம்பர் 1, துருப்பிடித்தலுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்பாங்க. நீர், ஆக்சிஜன், ஈரமான காற்றுன்னு சொல்லணும். செகண்ட் கொஸ்டின், துரு என்றால் என்ன அப்படின்னா நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு. அப்புறம் அந்த ரியாக்ஷனை எழுதி காட்டிடணும். 3வது 1 மார்க்கில் உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க, துருவின் வேதி வாய்ப்பாடு என்ன அப்படின்னா, இந்த 2ங்கிறது இந்த ரியாக்ஷனுக்காக போட்டது. இந்த 2 வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடுங்கிறது இதுதான், Fe2O3.XH2O. இதுதான் வந்து துரு. சரிங்களா? ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். மொத்தம் 5 மார்க்கு இதில் கொஸ்டின்ஸ் இருக்குது. நல்லா எழுதி பாருங்கள். வந்து
தேங்க்யூ.